வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பே டயனா தாங்க. பாரி இளவழகன் டைரக்ட் பண்ணி அவரே வந்து ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வந்து அன்பே டயனா. இதுக்கு முன்னாடி வந்து ஜமா அப்படின்ற மூவி வந்து அவர் வந்து ஆக்ட் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியா இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து தேட்டரில் பார்க்க அந்த மூவி மிஸ் பண்ணிட்டேன். நானே வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னடா இந்த மூவி தேட்டரில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், பாரி இளவழகன் வந்து நெக்ஸ்ட் படம் எடுத்தாக கண்டிப்பாக நம்ம வந்து தேட்டர் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்துட்டு பாரி இளவழகன் சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சேட் அப்படின்றதும் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை பேஸ் பண்ணி ஒரு காட்டுறாங்க. பட் சென்னை காட்டும் போதே வந்து சைடில் வந்து ஒரு புள்ளிங்க ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. சென்னைனாலே புள்ளிங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா சென்னையில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் காட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எதனால வந்து அந்த ஸ்லாங் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்க்கும்போது தெரியுது இது ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜமா அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ல வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யா ரங்கநாதன் வந்து அவங்களோட ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் கேரக்டர்ல மேஜிக் டைனாவா வந்து வராங்க. அதுக்கப்புறம் காது கேட்காத அப்பா கேரக்டர்ல வந்து வர சேட்டன் வந்து ரொம்பவே அழகா ஒரு ஆக்டிங் வந்து பண்ணிருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் தெலுங்கு கம்யூனிட்டி தான் பெருசு, கம்யூனிட்டி வந்து நான் தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற அம்மா கேரக்டர்ல வர ரோஜா, அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்துருக்கானே சொல்லாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமா கேரக்டர்ல வர செல்முருகனா இருக்கட்டும், அப்புறம் நண்பன் கேரக்டர்ல வர பெங்களூர் பாபா கேரக்டர்ல வர நம்ம பரிதாபல் கோபியா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிருக்காங்கன்னு சொல்லாங்க. அவங்களுக்கு காமெடி வந்து பெருசா நிறைய இடத்துல ஒர்க் ஆகாம இருந்தாலுமே அவங்க காமெடி வந்து சில இடத்துல ஒர்க் ஆகுது. இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் பிளஸ்ஸாவே இருக்குங்க. இந்த படம் வந்து ஒரு பேசிக்கா ஒரு லவ் சப்ஜெக்டா இருந்தாலுமே இந்த படத்துலயும் ஒரு சில ஃபிளாஸ் இருக்கு தான் செய்து. வாங்க டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த படம் மூவி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் சொன்ன பாத்தீங்களா ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாய்ஸ் புள்ளிங்க வாய்ஸ் தான் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. நான் என்னமோ தப்பா நினைச்சிட்டேன், ஏன்னா திருப்பி இந்த வாய்ஸ் தான் திருப்பி இந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பெங்களூர் பாபா கர்நாடகாரன் வந்து தமிழ்ல பேசுற ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து நிறைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து டிஃபரன்ஸ் கொடுக்குறதே வந்து அவங்க பேசுற ஸ்லாங்ல தான் அவங்க வந்து டிஃபர் காட்டுறாங்களே. அது வந்து ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டினா ஃபுல்லா இங்கிலீஷ், தெலுங்கு கம்யூனிட்டா தெலுங்கு கலந்த தமிழ் பேசுறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மூவியோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதுல இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல வந்து ஒரு லவ் வருது. அதை வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. பட் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல நீ ஃப்ரெண்டாவே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசி வரலும் ஃப்ரெண்டாவே ஒன் சைட் லவ்லேயே இருக்க நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருஷங்க அப்படியே ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீக்ல வந்துட்டு இன்னும் 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆகலாம், உனக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வருது. அதனால வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அதாவது நம்ம ரோஜா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. தான் குடும்பத்திலே மாமா பொண்ணா வந்து பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின், பட் என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு தெரியாது. ஸோ ஹீரோயின் வந்து அந்த நேரத்தில் வந்து ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது வந்து ஹீரோ வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்பயே நமக்குள்ள ஒரு நிறைய கொஸ்டின் ஏற்படுது. உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த கொஸ்டினுக்கு அந்த படத்திலே வந்து அவங்க அக்காவும் ஹீரோவும் பேசுகிற ஒரு ஸ்க்ரீனில் வந்து அவங்க அக்கா அவ்வளோ டீட்டெயிலாக அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. எப்படா நான் நினைக்கிறதெல்லாம் நீ படமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் எனக்குள்ள வந்து ஏற்படுச்சு. அப்போ நான் யோசிச்சேன், எங்கேயோ தலைவன் வந்து பயங்கரமாக ஆங்கிலோ இந்தியன் பண்ணிட்டு அடிபட்டிருக்கான், அதான் வந்து படமாக எடுத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்குங்க. ஹீரோயின் வந்து லவ் சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், ஊருக்கே தெரியும் நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் படத்தில் வந்து பெருசாக எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை. அது வந்து ஒரு மைனஸாகவே நான் அப்புறம் பார்க்குறேன். தென் கிளைமேக்ஸ்ல வந்து டேரக்டர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குங்க. ஒரு சீனில் வந்து 5 லாங்குவேஜ் வந்து அவரே பேசி நடிச்சிருப்பாரு. அது வந்து ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாரு. அது வரலும் படம் ஃபுல்லாமே வந்து சேட்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நடா இப்படிலாம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல வந்து நானும் ஒரு ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணிருப்பேன்னு சொல்லலாம். 5 லாங்குவேஜையும் அட் டைம்ல பேசுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாகவே பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ. மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக ஹிட் கொடுக்கல அப்படின்னாலுமே எந்த ஒரு சீனுமே வந்து ஃப்ளாப் ஆகல. ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல மட்டும் அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து சேரும்போது அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் நம்ம ஹார்ட் டச் பண்ணுதுன்னே சொல்லாங்க. படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமெடி பேஸ் பண்ண சப்ஜெக்ட்னா காமெடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், லவ் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்னா லவ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிளைனா போறதால கொஞ்சம் படத்தில் வந்து லேக் இருக்கதாக செய்யுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லா காமெடி சீன்ஸும் ஒர்க் ஆகலைங்க, அங்கங்க ஒரு சில காமெடி சீன்ஸ் ஒர்க் ஆகுது. முக்கியமா இந்த படத்தில் வந்து நான் சொல்ல நினைச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரோஜா அவங்க வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க, என் கம்யூனிட்டி தான் வந்து எனக்கு வந்து இந்த மாவு கடை வந்து வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க கடையில் மாவு வாங்கினவங்க எல்லாருமே உங்க ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது ஒரு சிம்பிளாவே முடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய மேட்டரை வந்து ஒரு சப்பையா ஒரு மாவு கான்செப்ட்ல முடிச்சது வந்து நான் கொஞ்சம் பெரிய விஷயமா பாக்குறேங்க. பிகாஸ் பெரிய விஷயத்தெல்லாம் சின்ன விஷயத்திலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய பிளஸா வந்து நான் இதை தான் பாக்குறேன். பெரிய பெரிய சீன்ஸ் எமோஷனலா வந்து சின்ன சின்ன டைலாக்ஸ்லேயே முடிச்சிடறாங்க. அண்ட் தென் கவிதை வந்து சொல்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னே சொல்றேன். பிகாஸ் அது வந்து நான் கொஞ்சம் மைனஸா தான் பாக்குறேன் இந்த படத்துல. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் மூவியா தான் நான் வந்து பாக்குறேன். நான் வந்து 10க்கு 7 அப்படின்ற ரேட்டிங் வந்து கொடுப்பேன். நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.